சீமானை பார்த்து வியந்த பாவனா இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். சமீபத்தில் திரைப்படங்களுக்காக பார்த்திங்கன்னா நேர்காணல் கொடுப்பது அப்படிங்கிறது செலிபிரிட்டிகளுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது. அவர்களது படத்தை ப்ரமோஷன் செய்வதற்காக இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறாங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்றோ இயக்கிய ஒரு திரைப்படத்தை பற்றி இன்றும் விவாதிக்கக்கூடிய அளவிற்கு நிறைய தகவல்கள் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் இயக்கிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல தமிழ் முழுக்க முழுக்க படம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கூட ஆங்கில வார்த்தையில் கலந்திருக்காது அப்படிங்கிறத எல்லாரும் பதிவிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த நடிகையிடம் பேசும்போது அவர்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கிற உணர்வு தெரிந்துங்கிறதே ரொம்ப புதுமையான விடயம். அது மட்டும் இல்லாமல் நடிகை பாவனாங்கிறவங்க ஒரு கேரளத்தை சேர்ந்த மலையாள பெண். அவங்க அந்த தமிழை பேசுனதை எப்படி பார்த்தாங்க, அது சவாலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா நெறியாளர் எழுப்பும்போது அவங்களுக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே தோணவே இல்லை. நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ அப்போ அந்த படத்தில் முழுக்க முழுக்க நம்ம எல்லாமே இப்படி தான் பேசியிருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்கள் பேசி நீங்கள் எல்லாம் சொல்லும்போது தான் உணர முடியுதே தவிர அங்கே அந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஏன்னா அங்கே சார் பேசுகிறதே அப்படி தான் பேசுவாங்க. அதனால நமக்கு அது அவங்களோட இருக்கும் அப்படின்னும் போது அது அப்படியே பழகின மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பற்று கண்டு அவங்க வியந்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் பேசினதை வியப்பாக பார்க்குறதுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம தாய்மொழியில் பேசுவோம் அப்படிங்கும்போது அதில் மாற்று கருத்து ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அந்த ஆங்கிலம் கலக்கிற ஒரு விஷயத்தால் இப்போ இந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஏற்பட்டிருக்கே தவிர, நான் அந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் டைமில் இருக்கும்போதோ இல்லை நாங்கள் அந்த ஷார்ட்ஸ் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசி விட்டுட்டு ஒரு வசனம் நமக்கு சொல்கிறாங்கன்னா அந்த வசனங்களை நம்ம உச்சரித்துட்டு வருகிறோம். அது உச்சரிக்கும் நேரத்தில் அந்த வசனத்தை நம்ம சரியாக ஞாபகம் வச்சுட்டு உச்சரிச்சோம், அவ்வளோதான் நம்ம யோசிப்போமே தவிர நீங்கள் கேட்குற இந்த கேள்வியெல்லாம் இப்போ தான் அதிகமாக பேசப்படுதுன்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காருங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. ஆனால் சீமான் அவர்களை பற்றி நடிகை பாவனா அவர்கள் பேசிய அந்த காணொலி பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. பிடி பிரைம் அப்படிங்கிற அந்த யூடியூப் வலைதளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம்.